இன்றைக்கி நாங்கள் எதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கோம்னா, எங்கள் தாத்தாவுக்கு சின்னதாக ஒரு சர்ஜரி இருக்குது. எதுக்காகனா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பைக்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதில் வந்து லெஃப்ட் லெக் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. டாக்டர்கிட்ட கேட்கல ஃபர்ஸ்ட்டே அவங்க ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தாத்தாவுக்கு வந்து ஆப்ரேஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொஞ்ச நாள் கட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி தாத்தா திருப்திக்காக கட்டு போட்டு பார்த்தோம். ஆனால் அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ஆப்ரேஷனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தாத்தாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ண உடனே நைட்டு 9 மணிக்கு ஷார்ப்பாக சர்ஜரின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாத்தாவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. 1 hour 20 minutes ஆப்ரேஷன் நடந்துச்சு. நடந்து அதே டைமில் வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தாத்தாட்ட பேசி பார்த்தோம். தாத்தா வந்து அரை மயக்கத்தில் இருந்தாங்க. இருந்தாலுமே தாத்தா எங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தாத்தாவை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணையிலுமே தாத்தா கொஞ்சம் சப்கான்ஷியஸாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் தாத்தாவை மீட் பண்ணல. தாத்தா நார்மல் ஆகிட்டாங்க. நல்லா பேசினாங்க, உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொன்னோடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். கூட்டிகிட்டு வந்து தாத்தாவை பத்திரமா நாங்கள் அவங்களோட பெட்டில் படுக்க வச்சிட்டோம். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.